இப்ப திடீர்னு நீங்க யாரோ பட்டாசு தெரியாம கொளுத்திட்டாங்க போல இருக்குது. ஒரு மாதிரி பரபரப்பாயிருச்சு, இந்த இடமே ஒரு மாதிரி பரபரப்பாயிட்டாங்க. காவல்துறையினர் எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டாங்க. ஏன்னா பட்டாசு வெடிச்சுதா இல்ல கரண்ட் எதுவும் இஷ்யூ ஆயிருச்சான்னு தெரியல. இப்ப நம்மளால அந்த காட்சிகளை பார்க்க முடியும், நேரலையில பாத்துக்கிட்டு இருக்கிறோம். காவல்துறையினர் அந்த இடத்துக்கு விரைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சின்ன ஒரு அசம்பாவிதம், ஏன்னா இது விஐபி ரூட், இதுதான் எக்ஸாக்டான விஐபி ரூட். இதுலதான் அத்தனை முக்கியஸ்தர்களும் போவாங்க. ரஜினிகாந்த் போவாரு, அம்பானி குடும்பத்தினர் போவாங்க, எல்லாருமே போவாங்க. சோ கடுமையான புகை மூட்டம் சூழ்ந்துகிட்டு இருக்கு. இது நம்ம நேரலை பண்ணக்கூடிய நேரத்திலேயே இது நடந்திருக்கு அப்படின்றதுனால நம்ம உடனடியா இந்த காட்சிகளை நம்மளால காட்ட முடியும். குரங்குகள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல அவங்க விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. அதனாலயா என்னன்னு தெரியல, உங்களால பார்க்க முடியும். கடுமையான அந்த புகை அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு. முதலா நம்ம தான் இதை காட்டிக்கிட்டு இருக்கிறோம். காவல்துறையினர் என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்துலதான் தீயணைப்பு வாகனங்கள்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட உடனடியா அங்க வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. விஐபி வர நேரத்துல இந்த மாதிரி ஆச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய அத்தனை காவல்துறையினருமே பதட்டமாயிருவாங்க. சோ உடனடியா வாக்கி டாக்கில அவங்க அருகில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, தீயணைப்பு வாகனங்களுக்கு அந்த தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வாகனங்கள் வந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியும், உங்களால பின்னாடி பார்க்க முடியும். உடனடியா காவல்துறையினுடைய மூத்த அதிகாரிகள் இங்க ஆய்வு பண்றதுக்காக வந்திருக்கிறாங்க. அதையும் நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரு சின்ன அசம்பாவிதம்னாலும் கூட அது பெரிய பதற்றத்தை ஏற்படுத்திடும். மக்கள் பதற்றம் அடைஞ்சிருவாங்க. ஏன்னா ஏற்கனவே பாதுகாப்பு எச்சரிக்கைகள் எல்லாம் பல அளவுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல பதற்றம் நிறைந்த சூழல் அப்படின்றது உருவாயிரும். இந்த இடம் ஃபுல்லாவே இப்போ ஒரு மாதிரி கரும்புகை சூழ்ந்திருக்கிறத பார்க்க முடியுது. சோ விரைவா அந்த தீயை அணைச்சிருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நிறைய முன்னேற்பாடுகள், நிறைய விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. நிறைய விஷயங்கள் பெரிய அளவுல முன்னேற்பாடுகளா பண்ணப்பட்டிருந்துச்சு. எந்த அளவுக்கு மணிமாறன், இப்ப நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் நம்ம ஸ்டே பண்ண போறோம், ஈவன் நம்ம ஊடகவியலாளர்களாவே இருந்தாலும் கூட நம்மளுடைய அத்தனை முக்கியமான ஐடிகள் கொடுக்கணும், நம்மளோட ஆபீஸ் ஐடென்டி கார்டு கொடுக்கணும், ஆபீஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்த பெர்மிஷன் லெட்டர் கொடுக்கணும். அது எல்லாத்தையுமே அவங்க நம்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வெரிஃபை பண்றாங்க. நம்மளோட ஆதார் நம்பர் கரெக்டானது தானே, இந்த நபரோட தானு வெரிஃபை பண்றாங்க. அந்த ஹோட்டல்காரவங்க, சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் அந்த யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை அனுப்பி சரியான முறையில் அது எல்லாமே இருக்குதா அப்படின்றத அவங்க ஆய்வு பண்ணுவாங்க. வெளியிருந்து வரக்கூடிய நபர்கள் 3 நாட்களுக்கு முன்னாடியே அயோத்தியா நகருக்கு வெளியே தடுத்து நிறுத்தப்பட்டுட்டாங்க. 20ஆம் தேதி நள்ளிரவில் இருந்தே வாகனங்கள் எதுவுமே அனுமதிக்கப்படல. அப்கோர்ஸ் மணிமாறன் நீங்க முந்தா நாள் தான் அயோத்தியாவுக்கு வந்திருந்தீங்க. வரும் வழியில எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னு தெரியும். 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வாகனங்கள் எல்லாத்தையுமே நிறுத்தி அதுக்கப்புறமா தான் ஊடகவியலாளரா இருந்ததுனால உங்களை அலோவ் பண்ணிருக்காங்க. மற்றபடி வெளியாட்கள் யாரா இருந்தாலும் யாருக்கும் அலோவ்ட் இல்ல, ரூம்ஸ் எதுவுமே கிடைக்கல. சோ இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தும் இந்த மாதிரியான சின்ன சின்ன அசம்பாவித சம்பவங்கள் நடக்கும் பொழுது காவல்துறையினர் பதட்டமாயிடுறாங்க. பட் இப்போ ஓரளவுக்கு நிலைமை சீராயிருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது.